ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்மளை சுற்றி எப்பவும் பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம சேனல் சார்பாக வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் 2 டிஷர்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று ட்ரீமராக இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம டூவராக இருக்கணும். கனவு மட்டுமே காணக்கூடாது, மாறா செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் டூவராக இருக்கணும்னு ஒரு டிஷர்ட்டும், அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பில்லியனர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் எலான் மஸ்கினுடைய படம் போட்ட டிஷர்ட். அதில் எலான் மஸ்கினுடைய கோட்டான டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர், இன்டெலிஜென்ஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் கிரேட்ஸ்னு ஒரு டிஷர்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட்டை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ரொம்பவே நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நம்முடைய டிஷர்ட்டை வாங்கி வியர் பண்ணி வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் த பிரெயின் அண்ட் பாடி. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூளைக்கும் உடம்புக்கும் ஏன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது? எக்ஸசைஸ் மூலமாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸை கிளைம் பண்ணலான்றத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு காமனான அட்வைஸாக இருக்குது. எக்ஸசைஸ் கரெக்டாக டெய்லி பண்ணிகிட்டே வந்தால் அதன் மூலமாக பல பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதில் முக்கியமானது பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறது, பாடி ஃபிட்னஸை கொடுக்கறது, வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுன்னு எக்ஸசைஸால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் எப்படி மூளைக்கும் உடம்புக்கும் நேரடியாக பல பெனிஃபிட்ஸை கொடுக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, பூஸ்ட் த மெமரி. எக்ஸசைஸுக்கும் மூளைக்கும் என்னடா லிங்க் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற பார்ட் மெமரியை தக்க வைக்கிறதுக்கும் சில கஷ்டமான பாடத்தை மெமரைஸ் பண்ணவும் ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம தொடர்ந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வரும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் வளர்றதா ஸ்டூடெண்ட் அடல்ட்ஸை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச்சில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணாதவங்களோட கண்ட்ரோல் திங்கிங் அண்டு மெமரியை விட எக்ஸசைஸ் பண்ணுறவங்களோட கண்ட்ரோல் திங்கிங் அண்டு மெமரி வால்யூம் அதிகமாக இருக்காம். ஸோ பிரெயின் பவரை அதிகரிக்க பிரெயின் கேம், சுடோகு, செஸ், பசில்ஸ் எல்லாமே விளையாடினாலும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அடுத்து இம்ப்ரூவ் கான்சன்ட்ரேஷன். நம்மளால் ஒரு வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது முடியாத ஒரு காரியம். ஏன்னா ஒரு வேலை செய்ய போனால் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடும். தியானம் பண்ண ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். டிஸ்ட்ராக்ஷன்ஸை இக்னோர் பண்ணுறதுக்கும் ஒரு டாஸ்கில் மட்டும் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணவும் ஏரோபிக் எக்ஸசைஸ் பெஸ்ட் சாய்ஸ். இது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுனா நமக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை மூளையில் ஹோல்டு பண்ணவும் அதை மேனிப்புலேட் பண்ணவும் நம்மளால் முடியும். ஸோ கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஒரு சின்ன வாக் கூட போகலாம். அடுத்து நம்பர் 3, இம்ப்ரூவ் மென்டல் ஹெல்த். நம்ம மனநிலையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் உண்மையாகவே இன்னொரு வகையில் நமக்கான ஸ்ட்ரெஸ் ரிலீவர் தான். 2010 8 வாரம் நடத்தின ஒரு ஸ்டடியில் யோகா அண்டு மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா மூளையில் அமிக்டாலாவால் ஏற்படக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அமிக்டாலா பகுதியால் தான் ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஆங்ஸைட்டி எல்லாமே உருவாகுது. அப்போது இந்த பயம், பதட்டம், மன உளைச்சலை குறைக்கணும்னா யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுறதை வழக்கப்படுத்திக்கோங்க. அடுத்து நம்பர் 4, ஸ்லோயிங் காக்னிட்டிவ் டெக்லைன். நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களோட பொருளை பக்கத்தில் வச்சுட்டு மறந்துட்டு தேடிட்டு இருக்கிறத பார்த்துருப்போம். வயசாகும்போது மறதி ஏற்படுறதெல்லாம் சாதாரணம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அந்த மறதியும் குறையிறதா சொல்கிறாங்க. யங் ஏஜில் இருக்கிறப்பவே தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் வயசாகும்போது ஏற்படக்கூடிய மென்டல் இல்னஸ் குறையிறதா சொல்கிறாங்க. யங் ஏஜில் இருக்கக்கூடிய விமன்ஸில் யாரெல்லாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செஞ்சு ஃபிட்டாக இருக்கிறாங்களோ அவங்க டிமென்ஷியாவில் இருந்து 88% தப்பிச்சிருவாங்க அப்படின்ட்டும், யங் ஏஜில் எக்ஸசைஸ் மூலமாக ஃபிட்டாக இல்லைன்னா அவங்க இதுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட்டில் தள்ளப்படுவாங்கன்னு நியூரோலஜியில் வெளிவந்த ஒரு ஸ்டடி மூலமாக எக்ஸசைஸ் பண்ணுறதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்பர் 5, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ். அதிகமாக வெயிட் போட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது ஒபேஸ் சில்ட்ரன்ஸுக்கு வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறதும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதும் வெறும் எக்ஸசைஸ் மட்டுமே போதுமானதாக இருக்கும்னு இந்தியன் ஜேர்னல் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி அண்ட் மெட்டபாலிசம் மூலமாக வெளிவந்த ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. இப்படி வெயிட் லாஸ் பண்ணவும் ஃபிட்னஸ் கெயின் பண்ணவும் அவங்க டயட்ரி காம்போசிஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் 6, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி எகெயின்ஸ்ட் ஏஜ் ரிலேட்டட் டெக்லைன். கேன்சர், டயாபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்,
கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் எல்லாமே வயசாகிறதோட தொடர்பில் இருக்கக்கூடிய நோய்கள் தான். இந்த மாதிரியான நோய்களோட அறிகுறியை எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதன் மூலமாக குறைக்கலாம் அப்படின்றத ஜேர்னல் ஆஃப் ஏஜிங் ரிசர்ச்சில் வெளிவந்த ஒரு ஸ்டடி மூலமாக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்பர் 7, இம்ப்ரூவ்டு ஹார்ட் அண்ட் லங் ஹெல்த். ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் இதயமும் நுரையீரலோட லைஃபும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் பம்ப் ஆகி ஹார்ட் அண்ட் லங்ஸ் அந்த ரத்த ஓட்டத்தை சரியாக வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் உடம்போட எல்லா பார்ட்ஸுக்கும் ரத்தத்தை கடத்துது. இதன் மூலமாக கொரோனரி ஹார்ட் டிசீஸ் பெரும்பாலும் ஏற்படாது. ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஸ்ட்ராங்கராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து நம்பர் 8, இன்க்ரீசஸ் லீன் மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரைனிங் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி ட்ரைனிங் ரெண்டுமே மென் அண்ட் விமன் 2 பேருக்கும் லீன் மாஸாகவும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. மெட்டபாலிசமில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் போன் டென்சிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் தசையை ரீபில்டு பண்ணவும் இன்ஜுரி ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணவும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து 9, இம்ப்ரூவ்டு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிட்டதுனால பல பேர் இறந்து போகிறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். இப்படி ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதை ரெகுலராக வச்சுக்கணும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும்போது ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் ஸ்ட்ரோக் இது எல்லாமே உருவாகுது. ஸோ ஹெல்த்தி கொலஸ்ட்ரால் லெவலை அச்சீவ் பண்ணணும்னா ஏரோபிக் ட்ரைனிங் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் ரொம்பவே உதவுது. அடுத்து நம்பர் 10, ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுறத ரெகுலர் எக்ஸசைஸ் மூலமாக 69% ப்ரிவென்ட் ஆர் டிலே பண்ணலாம். ஏன்னா நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆர் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணுனா ரத்தத்தில் சுகர் லெவல்ஸ் குறைஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும் போது உடம்பே அதுக்கு தேவையான குளுக்கோஸை எடுத்துக்கும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கும்போது இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகி டயாபெட்டிஸ் ஏற்படுது. நடக்கிறது, ஓடுறது, க்ளீன் பண்ணுறது இப்படி எந்த விதமான எக்ஸசைஸாக இருந்தாலும் அதை டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் கலோரிஸ் பர்ன் ஆகும். இந்த 10 பாயிண்ட்ஸ் மூலமாக எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறதை ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.